ஹாய் காய்ஸ், இன்னைக்கான மினி vlog பார்க்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே லைக் பண்ண ஒரு டிஷ்னா அது இந்த நான் மோமோஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஒரு யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். செய்யறதுக்கு முன்னாடி 1000 கேள்விகள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது நல்லா வருமா வராதா, இதை நான் பர்ஃபெக்டாக செய்வேன், என்ன டேஸ்ட் எனக்கு பிடிக்குமா, என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்குமா, அவ்வளோ கேள்விகள். அதுக்கப்புறம் இது நல்லா வந்தால் சரி ஃபேமிலி கூட உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றலாம். நல்லா வரலன்னா இதை அம்முட்டி என் தலையிலலாம் கட்டுவாங்க சாப்பிட சொல்லி. கொஞ்சம் குவான்டிட்டியாக இருந்தால் கூட திக்கு முக்கி சாப்பிட்றலாம். இது வரை நான் நிறையா செய்கிறேனே, இது அம்முட்டி நான் ஒத்தாலாக உட்காந்து சாப்பிட்ருவேனா, இது நல்லா வரலன்னா இதை எப்படி ஃபேமிலி மெம்பருக்கு தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணுறது, அம்மா திட்டினாங்கன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறதுன்னு அவ்வளோ கேள்விகள். ஒரு கட்டத்துக்கு மேலே எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு துணிஞ்சு செஞ்ச ஒரு டிஷ்னால் அது இந்த மோமோஸ்ன்னு தான் சொல்லலாம். செஞ்சு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது தான் அவங்க சாப்பிடும்போது அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, என்னால் என் ஹாப்பினஸை தாங்கவே முடியல. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ குட் ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச அந்த மோமோஸ் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவைக்கு மேலே நான் மோமோஸ் செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் நான் செய்கிறத பார்த்துட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுமே என் கூட ஹெல்ப் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் என்னோட ஸ்டைலில் சிக்கன் மோமோஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதோட ரெசிபியை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எப்படி செய்கிறது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. அப்படியே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். பாய் காய்ஸ்.